வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களவை 2024 இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா மத்திய சென்னை. மத்திய சென்னையும் ஒரு ஸ்டார் தொகுதி தான். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அப்படியே வரிசையாக நின்ற தொகுதி. சென்னையில் ஒரு முக்கியமான தொகுதி. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதி, இருக்கிறதே சின்ன தொகுதின்னு சொல்லலாம் மத்திய சென்னை. இதில் மத்திய சென்னை வேட்பாளர்களாக யார் நிற்கிறாங்கன்னா, பிஜேபியில் வினோத் பி செல்வம் இருக்கிறாரு. டிஎம்கே சார்பாக தயாநிதி மாறன் நிற்கிறாரு. அதே மாதிரி அதிமுக சார்பாக பார்த்தசாரதி நிற்கிறாரு. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக கார்த்திகேயன் நிற்கிறாரு. இது 4 முனை போட்டி தான். 4 முனை போட்டியில் தயாநிதி மாறன் பழைய அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. போட்டி கடுமையாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போட்டி கடுமையாக இருக்குது. இதில் அதிமுக சார்பாக பார்த்தசாரதி பார்த்தீங்கன்னா அதிமுக கிடையாது, தேமுதிகலேருந்து பார்த்தசாரதி நிற்கிறாங்க. ஸோ போட்டி கடுமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்ம தயாநிதி மாறன் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13,43,000 வாக்குகள் இருக்குது. 13,00,000 பார்த்தீங்கன்னா தெரியும், 13,43,000 வாக்குகள் இருக்குது. இந்த 13,43,000 வாக்குகளில் வினோத் பி செல்வம் கிட்டத்தட்ட 280 மதிப்பெண்கள் பெறாரு. தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா 305 மதிப்பெண்கள் பெறாரு. பார்த்தசாரதி பார்த்தீங்கன்னா தேமுதிக பார்த்தசாரதி பார்த்தீங்கன்னா ஒரு 250 மதிப்பெண்கள் பெறாரு. கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சியில் கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்கள் பெறாரு. பிற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 மதிப்பெண்கள் பெறாங்க. ஸோ இதுதான் நம்ம மத்திய சென்னையினுடைய இது நம்ம 31/3 கருத்து கணிப்பு. இதில் பிரதமருடைய ரோட் ஷோ இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை இன்னும் டஃப் கொடுப்பாரோ வினோத் பி செல்வம் அப்படிங்கிற இடத்துல இது நிற்கிது. பிரதமர் ரோட் ஷோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கல. ஸோ அதனால் இதில் இன்னும் வினோத் பி செல்வம் இன்னும் டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிறது மாதிரி தோணுது. கடைசி நேரத்தில் தான் இன்னும் இது தெரிய நமக்கு.